106வது திவ்ய தேசத்துக்கு போக வேண்டும். ரொம்ப வசத்தியான திவ்ய தேசம். என்ன பெருமை நான் 105க்கு சொல்லியிருக்கேன். அந்த பெருமாளை நீங்க சேவிக்கணும்னா ஒரு மாதிரி போயிடலாம். இந்த ஒரு பெருமாள் சேவை கொடுக்குற வரைக்கும் நம்மளை பயத்திலேயே வச்சிருப்பார். இன்னைக்கு யார் விஐபி வந்துட போறா, எதுக்கு நடையை சாத்த போறா, எப்படி நம்ம ஏற போறோமா, இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு எவ்வளவு சோதனை தெரியுமா. நீங்க கீழே போனேன்னா அந்த கருட சன்னதி கிட்ட உடனே வண்டியிலேருந்து நீங்க சாமானெல்லாம் எடுக்கணும், எல்லாத்தையும் அந்த யந்திரத்துக்குள்ள போடணும். நீங்க அந்த யந்திரத்துக்குள்ள போய் நீ ஒண்ணுமே இல்லை, கைமுதல் ஒன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஆகிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்வம். இப்ப எடுத்தேன்னா ஸ்ரீமத் மகில மகி மண்டல தரணீதர மண்டல கண்டலஸ்ய நிகில சுர वंदित वराह क्षेत्र विभूषणस्य शेषाचल गरुडाचल सिंहाचल वृषभाचल नारायणाचल अंजनाचलाद्रिशिखरिमाला कुलस्य नाटार विभूपाळ मायामाळव गौळ असावेरी सावेरी शुद्ध सावेरी देवगांधारी धन्यासी बेगड हिंदुस्तानी कापी तोडी नाटकुरंजी श्रीराग सहाना अटाणा सारंगी पंता वराळी वराळी सेंजु कांबोरी हरि कांबोरी भूरी कल्याणी यमुना कल्याणी जंजोटी कौमारी कन्नड करहर प्रिया कलहंसनाद नामक्रिया मुखारी तोडी पुन्नागवराळी. இந்த கர்த்தா எடுக்கிறார். 72 மேள கர்த்தாவும் கார்த்தால இந்த பெருமாளை சேவிக்கணும்னு வருதாம். उत्तिष्ठोत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मंगलं कुरु मातः समस्त जगतां मधुकैटभारेः वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामिनि श्रुत जनः प्रियदानशीले श्री वेंकटेश दैते तव सुप्रभातमरविंदलोचने भवतु प्रसन्न मुखचंद्र मंडले विधिशंकरेन्द्र वनिताभिरर्चिते वृषशैलनाथ दैते दयानिधे अर्त्यादि सप्त ऋषयः समुपास्य संध्याम् आकाश सिंधु कमलानि मनोहराणि आदाय पादयुगमर्चयितुं प्रपन्नाः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् येला लवंघ घनसार सुगंधि तीर्थम दिव्यं वियत्सरिति हेम घटेषु पूर्णं धृत्वाद्य वैदिक शिखामणय प्रकृष्टाः तिष्ठन्ति वेंकटपते तव सुप्रभातम् कमलाकुचूचुक कुंकुमतो नियतारुणितात्तुलनीलतनु कमलायतलोचन लोकपते विजयी भव वेंकटशैलपते स चतुर्मुख षण्मुख पंचमुख प्रमुखाखिल दैवतमौलिमणे शरणागत वत्सल सारनिधे परिपालय मां वृषशैलपते ईशानां जगतोऽस्य वेंकटपते विष्णोः परां प्रेयसीं तत्वक्षस्थल नित्यवासरसिकां त्यक्षान्ति संवर्धिनीं पद्मालंकृत पाणिपल्लव युगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्वलां भगवतीं वंदे जगन्मातरम. இந்த திவ்ய தேசத்துக்கு நிகர் யார் உண்டு? விடிகார்த்தால் அந்த சுப்பிரபாத சேவை, தோமாலை சேவை, அதுவும் கார்த்தால பெருமாளை சேவிச்சுட்டு அது வழியே தனி. அந்த 7 மலைகள் தாண்டி அது நீங்கள் அந்த சோதனை எல்லாம் தாண்டி அந்த இடத்துல போய் நின்று அடுத்த நாள் காத்தால சேவைன்னா இப்போல்லாம் 10,000 ரூபா டிக்கெட் ஒன்று வந்திருக்கேன், அது ஒன்று உண்டு. அதுக்கு ஒரு கியூ. அது பாருங்க, அதை முடிச்சுட்டு கார்த்தால வைகுண்ட துவாரத்தில் போய் நிற்கணும். இந்த இடத்துல சொல்லுவா ஒரு கூண்டா, ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுருவா, ஒரு இடத்துல இப்போ போங்கோமா தட 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 ஓடணும், திரும்பி உட்காத்தி வச்சுருவா, திரும்பி ஓடணும். அப்புறம் அந்த மதிலோட ஒட்டி ஒரு கியூ போகும். அங்கே இருக்கக்கூடிய வெள்ள திருமலை, அதாவது பெரிய திருமலை நம்பிகள் சன்னதி அந்த பாலத்துக்கு கீழே இருக்கும். அதோட ஒட்டி பொருள் திரும்பி ஒரு சோதனை பண்ணுவா. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்குள்ள அவர் Z++ செக்யூரிட்டியில இருக்கார். அதனால அங்க இருக்கக்கூடிய யந்திரங்கள்லாம் பார்த்துட்டு திரும்பி நம்மளெல்லாம் சோதனை பண்ணிட்டு ஹப்பான்னு இருக்கும்போது அந்த கோபுரம் இருக்கும். கோபுரத்துக்கு கீழே கொஞ்சம் சலசலான அந்த தண்ணி ஓடின்னு இருக்கும். அதை நீங்க மிதிச்சுட்டு போவே. அங்க ரெட் கார்பெட் வெல்கம். அதாவது ஆழ்வார் வைகுண்டத்துக்கு எப்படி அடியவர் வராருன்னு எடுத்தார். முன்னாடி தண்ணீர் தெளிப்பாளாம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, ஒரு மாதிரி காமிக்கிறார். வைகுண்டத்துக்கு வந்தா நீ இப்படிதானே உனக்கு பண்ணி வைப்பேன், நீ வந்துரும் அப்படிங்கிறார். அதனால அந்த பெருமாள் துவாரத்தை சேவிச்சுட்டு ரங்க மண்டபத்தை பிரதட்சிணமா போயிட்டு அங்க துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு உள்ள போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரதராஜ பெருமாள் சன்னதி. ஏன்னா நீங்க வெளியில பிரதட்சிணம் மண்ணின் வர சமயத்துல பாஷ்யக்காரர் ராமானுஜர் சன்னதி, யோக நிருசிம்மன் சன்னதி.
இப்ப நீங்க அதை தாண்டி பங்காரு கதவு தாண்டி விட்டுருவா, அது எல்லா கியூவையும் ஒன்னா சேர்த்துருவா. அங்க எல்லாரும் இந்த பக்கம் தள்ள அந்த பக்கம் தள்ள, இந்த பக்கம் நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் இப்படி வைகுண்டத்துல இருப்பான்னு சதா பஷ்யந்தி இந்த பக்கம் தள்ள அந்த பக்கம் தள்ள. கருடனை முதல்ல சேவிச்சிருவோம். அப்பா இது இந்த கோவில் தான் போல இருக்கு. கருடன் முன்னாடி நிற்பார், பட்ட பட்டையா கரையை போட்டு ஜம்மன். அதாவது ரொம்ப பணக்கார ஆளுக்கு வேலை பார்க்கறவாள் கூட பணக்கார ஆளா இருப்பா. இந்த பெருமாளுக்கு வேலை பார்க்கக்கூடிய கருடன் எப்படி இருப்பார் தெரியுமா? கருடனை பார்த்தாலும் எப்படி இருப்பார் பாருங்க. அப்படி வாசல்ல பார்த்தா ஜெய விஜயாள் துவாரத்துல நின்றுட்டு இருப்பா. அதையும் தாண்டி காலங்காலத்தால சேவைகள்ல பெருமாள் கிட்ட விட்டுடுறா. அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சேவையில நீங்க அங்கேருந்தே சேவிச்சுட்டு போகணும். நீ யோசிச்சு பாருங்க, மற்ற திவ்யதேச ஆண்டளக்குமையன், இந்த ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், இந்த ஆதனூர் புள்ளம்பூதங்குடியெல்லாம் சேவிச்சேன்னா நீங்க பெருமாளுடைய அங்க இருந்துடலாம். கர்ப்பகிரத்துல இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டா. பெருமாள் வந்து அப்ப என்னப்பா என்ன நேத்து என்ன பண்ண இதெல்லாம் கேட்பார். இந்த திவ்ய தேசத்துல 1 செகண்ட் தான். அந்த 1 செகண்டுக்குள்ள நீங்க கண்ணு சிமிட்டாம பார்க்கணும். கண்ணு சிமிட்டுட்டே போயிடுச்சு, அந்த 1 செகண்டும் போயிடுது, நிமிஷமும் போயிடுது. அப்படியே படர்ந்த கண்ணோட நீங்க பெருமாளை சேவிக்கணும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வாருடைய படி தேசிகனெடுத்தார். ஸ்ரீனிவாசானு கம்பையா பிரபத்யேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் விகாஹே தீர்த்தபகுளாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாஹ பரம்பரா கிருதின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம் பராசர முகான் வந்தே பகீரத நயே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்காப்ளாவித மத்விதாம் அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமதா கருணாம் போதௌ சிக்ஷாஸ்தோத்திரம் இவோத்திதம். தேசிகன் கடைசியில முடிச்சார். காமம் சந்துமித கரம்பித குணான் வத்யானி பத்யானினஹ கஸ்யாஸ்மின் சதகே சதம்புகதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூஹ விருஷாத்ரி நிர்ஜர ஜரத்கார சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹான்னு தயாசதகம்னு ஒரு பிரபந்தம் தேசிகன் பாடியிருக்கார். அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாம். சங்கு சக்கரங்கள் தரித்தவன், சங்கு சக்கரம் தரித்தவன் நான் சொல்லல, கவுந்தியடிகள்னு ஒரு கதாபாத்திரம் சிலப்பதிகாரத்துல வரும். அந்த ஜீனர் வந்து சொல்வார், ஓஹோ இந்த பெருமாள் சங்கு சக்கரம் தரிச்ச எம்பெருமான திருப்பதியில போய் நான் சேவிச்சேனே. சிலப்பதிகாரத்துல இருந்த ஊர் ஓணவிழவில் ஆழ்வார் எடுத்திருக்கார். தொண்டைமான் சக்கரவர்த்தி எல்லாம் இருந்து பண்ண கைங்கரியம். பெருமாள் வந்து பிருகு மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் டெஸ்ட் பண்ணலாம்னு போனார். பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டார், சிவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்க்கடலுக்கு போனார், எட்டி உதைச்சார். உதச்ச உடனே பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுத்துக்க வேண்டாமோ? ஐயோ என் காலை மார்பை உதச்சுட்டேளே பிருகு, ஐயோ உங்க கால் வலிச்சிருக்க போறது, நான் வேணா கொஞ்சோண்டு ஓலி நீ போட்டு விட்டுமான்னு கேட்டார். மகாலட்சுமி சொல்லிட்டா, இந்த மாதிரி சொரண கெட்ட ஆளோட நான் இருக்கவே மாட்டேன், ஐ வில் ஜஸ்ட் லீவ் யூ நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் விட்டுட்டு போயிட்டா. எங்க கரவீரபுரம்ன்ற கோலாப்பூருக்கு போயிட்டா. அப்புறம் பெருமாள் தேடி கொண்டு வர புற்றில் இருக்க, அந்த புற்றில் இருக்க பால் மாடு வந்து, நான் ஒரு மாதிரி சுருக்கமா சொல்லிட்டு வரேன், பெரிய சரித்திரம் இந்த வெங்கடாச்சல மகாத்மியம். பால் சுரந்த போது இதுதான் மாட வதமண்ணுள்ளான்னு அவன் நினைக்கும் போது உடனே பெருமாள் வந்து அந்த அடியை வாங்கிட்டார். அந்த சாப வசமாக அந்த ராஜா ஆகாஷராஜனாக பிறக்க, ஆகாஷராஜன் புத்திரகாமேஷ்டி மேற்கொள்ள அவனுக்கு ஒரு பெண் கிடைக்க ஜனகனுக்கு கிட்டியது போல் பத்மாவதினு பேர் வைக்க, பத்மாவதி ஒரு நாள் தோழிகளோடு கருத்துக்கு வர யானை தொடர்த்தறதேங்கிற பயத்துல ஓட, உடனே ஸ்ரீனிவாசரை கட்டிப்பிடிக்க, ரெண்டு பேரும் ஒத்தற்கொத்தரை பார்க்க, ஸ்ரீனிவாசர் அம்மாவான வக்குளமாலிகா கிட்ட போய் சொல்ல, வக்குளமாலிகா நான் உன்னுடைய மேட்ரிமோனியில இந்த பாரத் மேட்ரிமோனியில போடலான்னு நினைக்கிறேன், டோன்ட் டேக் தட் பெயின் மம்மா, ஐ ஆல்ரெடி ஃபவுண்ட் த கேர்ள் அப்படின்ட்டார். சரி யாருப்பா அந்த கேர்ள்னா, ராஜா வீட்டு பொண்ணுன்னு சொன்னோடனே நீ போய் பொண்ணு கேளுன்னு சொன்னார். பாவம் எடுத்துன்னு போறா எல்லாம் சீசனத்திலாம். அதுக்குள்ள பெருமாள் ஒரு கட்டுவிச்சியா போய் பெருமாள் வந்து பொன் கேட்பாருன்னு சொன்ன உடனே, பெருமாளுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே எப்படி இந்த கல்யாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது, சிவபெருமான் நான் வந்து எப்படியாவது பணம் அரேஞ்ச் பண்ணிடலாம், என்னுடைய ஃப்ரெண்டு தான் குபேரன். குபேரன் ஃப்ரீயா கொடுப்பாரா, 24% என்னவோ போட்டார். அதுக்குள்ள அதுக்கு வந்து சிவபெருமான் டோன்ட் வரி ஐ வில் கிவ் த கொலாட்ரல்னார். பெருமாள் உடனே குபேரன் கிட்ட, உம்ம கிட்ட என்னையா இருக்கு நீ உட்காந்து சைன் போடுறதுக்கு, நீரே மாமனார் வீடு ஹிமாலயாஸ்ல இருக்கீர், இவருக்கு நீர் கொலாட்ரல் போடுறீரா, என்ன பண்ண போறீர்? பெருமாள் சொன்னார், எந்த திவ்ய தேசத்துல உழைக்கிறேனோ இல்லையோ, கார்த்தால 1 மணிக்கு இப்படி நின்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் இப்படியே இருந்து உன் கடனை அடைச்சுடுறேன், கவலைப்படாதேன்னார். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்னா அவர் தான். 1 மணி நேரம் தான் பாவம் தூங்குறார். பாவம் எப்படிதான் மேனேஜ் பண்றாரோ. அதனால தான் பத்னி கிட்ட சொல்லிட்டு பாரு, நான் ஆன் சைட் ப்ராஜெக்ட் போறேன், அதனால மலைக்கு மேலே நான் இருப்பேன், மலை கீழே நீர் இருந்துரும், அதனால நீ இப்போ செலவு கொஞ்சம் ஆமாம்மா செலவு ஆகும், உனக்கு ஒரு பிரம்மோற்சவம் எனக்கு ஒரு பிரம்மோற்சவம், எப்படியோ மேனேஜ் பண்ணிடலாம், நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் எப்படியோ அது ஜூன் 4ஆம் தேதிக்கு போனது கூட திரும்பி மேலே வந்துடுத்து, அதனால கவலைப்படாதே அதெல்லாம் சொல்லி
இந்த இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப அழகா திருப்பதியில இதெல்லாம் நடக்குது. கீழே கோவிந்தராஜ பெருமாள், அந்த குளத்தங்கரையில க்ஷேத்திரபாலகன் ஆதிவராகர்னு பேர், அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். அந்த ஆதிவராகருக்கு இத்தினூண்டு இடமா, எப்பவுமே பாவம் ரொம்ப நல்ல எண்ணத்தோட இடம் கொடுக்குறவங்களுக்கு இவ்வளவு இடம் குறைஞ்சு போயிடும். ஃபுல் இடமா இப்ப திருப்பதியே அவர் பேர்ல ஆயிடுது, திருப்பதி பெருமாள் மேல. அவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாவனை கொடுப்பார் இவருக்கு ஆச்சு. இந்த திருப்பதி பெருமாளுக்கு நிகர் அவன் தான். அந்த திருப்பதி மலைக்கு ஏன் நான் இது சொல்ல வரேன்னா, அதாவது நீங்க எப்படி சேவிக்கணும் தெரியுமா திருப்பதி? நான் அடியனுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒரு நவம்பர் டிசம்பர் மாசத்துல போங்க, ஐயோ குளிருமே, அப்பதான் போனோம். நீங்க உட்காந்து அக்னி நட்சத்திரத்தை போயிட்டு தகதகான்னு குதிக்கும். அந்த டிசம்பர் மாசத்துல கார்த்தால மேகங்கள்லாம் இறங்கி வரும், அந்த மிஸ்ட் இருக்கும், அப்படியே கீழே சலசலான ஜில்லுன்னு இருக்கும். கார்த்தால அங்க சுப்பிரபாதம் சேவிச்சுட்டு இருப்பா. அதோட நீங்க போங்கோ, பெருமாளை சேவிச்சுட்டு, ஐயோ அந்த கோவில நீங்க வந்து லட்டோ நல்லா இருக்கும். லட்டு இதெல்லாம் வந்து லட்டு ஆழ்வார்கள் காலத்துல இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குறிப்பே இல்லை திருமலை ஒழுகுல. அது வடைக்குத்தான் பெருமை போனது விதேசம். திருப்பதினா வடை தான், அது சட்டுன்னு கிடைக்கவே கிடைக்காது, லட்டு தான் கிடைக்கும். ஆனா அந்த வடை ரொம்ப சுவை. கொஞ்சம் பக்கத்துல டூல் பாக்ஸ் இருக்கணும், அதை நீங்க போட்டு கொஞ்சம் ஜலத்துல ஊற வச்சு அதை பொடி பண்ணி, நம்ம பருப்புசிலி மாதிரி ஏதோ பண்ணி அதை ஊற வச்சு அதை இப்படி சாப்பிட்டேன்னாதான் ஒரு மாதிரி அந்த வடை. அது வந்து கருப்புளுந்துல பண்ணுவா, ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு, அந்த பெருமாளுக்கு மிளகா கிடையாது, மிளகுத்தான் உண்டு. மிளகுல அவ்வளவு நல்லா பண்ணுவா. இன்னொன்னு கார்த்தால கதம்ப சாதம்னு ஒண்ணு பண்ணுவா. நீங்க அதை சேவிச்சிருக்கலாம் தெரியல. பிரசாதம்லாம் போய் பெருமாளை சேவிச்ச உடனே கியூல போகும்போது உங்களுக்கு நல்ல ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்ததுன்னா கதம்ப சாதம் கிடைக்கும், சின்ன தொன்னையில கொடுப்பா. அது என்னவோ அது நெய்ல அப்படியே புரட்டி எடுத்திருப்பா அந்த சாதத்தை. அது என்னமா இருக்கும் தெரியுமோ அந்த கதம்ப சாதம். அது புளியோரை கொடுப்பா, ஆஹா ஓஹோன்னு இருக்கும். தயிரிஞ்சாதம் அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பெருமாள் எல்லாமே அவன் கேட்கணுமா? உலகமேத்தும் தென்னானாய் குடபானாய் எல்லாமே அவன் சொத்து தானே. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானை சேவித்தோம். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar,
It's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.